ரெட் சீல ஒரு 30 கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள ஒரு இடத்த பிடிச்சதுனால இந்தியாவுக்கு மட்டுமே $30 பில்லியன் லாஸ். இந்தியா மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் எல்லாமே பயந்துட்டு இருக்கு. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரேடிங் பாத். இதை பிடிச்சவங்க யார், இது எதுக்கு பிடிச்சாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் தீபக்குமார், co-founder ஆஃப் ட்ரேடிங்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த ரெட் சீல நடக்கிற இந்த ப்ராப்ளம்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னென்னா அது கேஸ் ஸ்டடியாக தான் இருக்கும். என்னென்னா ரெட் சீனா என்ன, அதோட பேக்ஸ் ஹிஸ்ட்ரி என்ன இருக்குது, இது மட்டும் இல்லாமல் எதுக்கு இதை டார்கெட் பண்ணி ஹூதிஸ் அப்படின்ற ஒரு குரூப் பிடிச்சாங்க, இதனால் இந்தியாவுக்கு எப்படி லாஸ் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் குளோபல் ட்ரேடுக்கே எப்படி லாஸ் ஆகுது அப்படின்றது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் லென்த்தியான வீடியோவாக தான் இருக்கும், இருந்தாலும் ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க வீடியோவாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு இந்த ரெட் சீனா என்னென்னு பார்த்துடலாம். இப்போ ரெட் சீ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும், நம்ம இந்தியா இங்கே தான் இருக்கும். இந்தியாவில் வந்து சென்னை இங்கே தான் இருக்குது தெரியும், நம்ம இந்த இடத்துல தான் இருக்கும். இப்போ ரெட் சீ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த தான் நம்ம ரெட் சீன்னு சொல்கிறோம். ஆஃப்ரிக்காவுக்கும் இந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கும் நடுவில் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரெட் சீன்னு சொல்கிறோம். இந்த சீ இருக்குல்ல, இதை என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் ஓஷன்லேருந்து வர இன்லெட்டுன்னு சொல்கிறாங்க. இந்தியன் ஓஷன் இங்கே இருக்குது, இந்தியன் ஓஷன்லேருந்து வர இன்லெட்டுன்னு சொல்கிறாங்க, அதுலேருந்து வர தண்ணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெட் சீக்கு சவுத்தில் கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பப் அல் மந்தப் அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்து வழியாக தான் நிறைய ஷிப்ஸ் என்ன ஆகும்னா உங்களுக்கு ட்ராவல் ஆகும். எதுக்குன்னா டிரான்ஸ்போர்ட் குட்ஸ் எடுத்துகிட்டு இந்த வழியாக தான் போவாங்க. இந்த இடம் எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா வெறும் 30 கிலோமீட்டர் தான். அதோட அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 30 கிலோமீட்டர். இந்த இடத்துல தான் பப் அல் மந்தப் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இதோட நார்த்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் சுவேஸ் கேனல் இருக்குது. சுவேஸ் கேனல் நம்மளுக்கு தெரியும், 2021 ஒரு நியூஸ் வந்துச்சு. என்னென்னா இந்த இடத்துல தான் ஒரு எவர் கிரீன் அப்படின்ற ஒரு ஷிப்பு மாட்டிக்கிறதுனால 6 நாள் என்ன பண்ண முடியலன்னா அந்த சைடு வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து எடுத்துகிட்டு போக முடியல. ஒவ்வொரு நாளுக்கும் $10 பில்லியன் கிட்ட லாஸ் ஆச்சு. 6 நாள்னு பார்க்கும்போது $60 பில்லியன் லாஸ் ஆச்சு. அதனால் இந்த ரெட் சீல தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய டிரான்ஸ்போர்ட் நடக்குது. அந்த டிரான்ஸ்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த 2 வழியாக தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த இது கூட்ஸ் எல்லாமே போகுது. இப்போ நம்ம ரெட் சீன்னு இது பார்த்தாச்சு. ரெட் சீயோட மொத்த ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,38,000 கிலோமீட்டர் ஸ்கொயர். இதோட அகலம் மொத்தமான ஏரியா எவ்வளோன்னு பார்க்கும்போது 4,38,000 கிலோமீட்டர் ஸ்கொயர் இருக்குது. இதோட லென்த்து எவ்வளோன்னு பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா 2,200 கிலோமீட்டர், 2,250 கிலோமீட்டர். இதோட லென்த்து, மொத்த லென்த்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,250 கிலோமீட்டர். இதோட வித்துனா வந்து அகலம் எதில் கனெக்ட் பண்ணுறாங்கன்னா இப்போது ரெட் சீயோட இது பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தில் பெருசாக இருக்குது, ஒன்றுத்தில் சின்னதாக இருக்கும். அதில் ரொம்ப அகலமாக இருக்க இடத்துல அது எவ்வளோ அகலமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 355 கிலோமீட்டர். இந்த மாதிரி அகலமாக இருக்க இடத்துல, ரொம்ப அகலமாக இருக்க இடத்துல எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 355 கிலோமீட்டர் அகலம் உள்ளது. இதோட டெப்த்து, ஆழம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 490 மீட்டர்னு சொல்கிறாங்க. 490 மீட்டர்ஸ்னால் ஒரு ஐஃபில் டவர் எடுத்தால் ஐஃபில் டவரே 330 மீட்டர் தான் இருக்கும். அதுவே முழுங்குற அளவுக்கு ஒரு டெப்த்து உள்ள ஒரு இடம் தான் இந்த ரெட் சீன்னு சொல்கிறோம். இந்த ரெட் சீக்கு நம்ம சைடில் இருக்க கண்ட்ரிஸ் என்னென்ன முக்கியமான எக்கனாமி உள்ள கண்ட்ரிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா தெரியும். சவுதி அரேபியா இருக்குது, ஈஜிப்ட் இருக்குது, சூடான் இருக்குது, யமன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்க்கு நடுவில் இருக்கிறது தான் இந்த ரெட் சீ. இப்போ இந்த ரெட் சீயோட ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்க்கும்போது எல்லாருக்கும் முக்கியமான ஒரு ஈவெண்ட் என்னென்னா கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து தெரியும். இந்த ரெட் சீ வழியாக தான் அவங்க எக்ஸோடஸ், அந்த யாத்திரை வந்து பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவங்க புக்கில் இருக்கும். கிறிஸ்டியன்ஸுக்கு முக்கியமான ஒரு இடம் இது சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் 6th செஞ்சுரி பிசியில் டேரியஸ் த கிரேட் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா ஈஜிப்டில் இருக்க நைல் ரிவருக்கும் ரெட் சீக்கும் ஒரு கனல் உருவாக்குறாரு. அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்கியாலஜிஸ்ட்லாம் அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்துட்டு ஆன்சிஸ்டராக இருக்கலாம். எதுக்கு, இந்த சுவேஸ் கேனாலுக்கு, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ட்ரேடுக்காக யூஸ் பண்ணுற சுவேஸ் கேனாலுக்கு இது ஆன்சிஸ்டராக இருக்கலாம். ஆன்சிஸ்டர்ஸ்னால் முன்னோடிகள், முன்னாடி இருந்தவங்க, அந்த மாதிரி இருக்கலாம், ஒரு இன்னும் ஆன்சிஸ்டராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, அவருக்கு அப்புறமா வந்து ரோமன் எம்பையரில் பார்த்தீங்கன்னா அகஸ்டஸ் சீசர் தெரியும். அகஸ்டஸ் சீசர் வந்து இந்த வழியாக தான் வந்துட்டு ரெட் சீ வழியாக தான் அவரோட ட்ரேடும் இந்தியாவுக்கும் சரி சைனாக்கும் சரி அவர் பண்ண ட்ரேட் எல்லாமே இந்த சைடு தான் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா சுவேஸ் கனல் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, சுவேஸ் கனல் வந்து எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 1869 தான் இதை வந்து அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணுறாங்க. இதை வந்துட்டு யார் யூஸ் பண்ணுறா, செகண்ட் வேர்ல்டு வாரில் யார் யூஸ் பண்ணுறா பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் சோவியத்தும் என்ன பண்ணுறாங்க, ஆயில் டேங்கரெல்லாம் வந்து இங்கே ஸ்டாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஹிஸ்ட்ரியில் தெரியும், இஸ்ரேலில் வந்து 6 Day War அப்படின்ற மாதிரி ஒன்று நடந்துச்சு. இஸ்ரேலில் ஒரு முக்கியமான நடந்த ஒரு விஷயம்.
அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9 வருஷம் இந்த சுவேஸ் கெனாலை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. 9 வருஷம் இந்த சுவேஸ் கெனாலை என்ன பண்ணி வச்சுருந்தாங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1967லேருந்து 1975 வரைக்கும். இதுதான் ரெட்ஸியோட ஹிஸ்ட்ரி. இப்போ நம்ம இந்த ஹிஸ்ட்ரியிலே பார்க்கும்போது முக்கால்வாசி நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒருத்தவங்க வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கும் சரி, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் சரி, அவங்க யூஸ் பண்ணுற இடம் தான் என்னதுன்னா ரெட்ஸி. ஏன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கும் கம்மியான கிலோமீட்டர் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே எதில் போகுதுன்னா இந்த ரெட்ஸியில் தான் இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ மாடர்ன்லேயும் அதே ரூட்டை யூஸ் பண்ணி தான் டிரான்ஸ்போர்ட்டும் நடந்துட்டு இருக்கு. இப்போ செகண்ட் சாப்டரில் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து எவ்வளோ நடக்குது அப்படின்றத நம்ம இந்த செகண்ட் சாப்டரில் பார்க்க போகிறோம். ரெட் சீ ட்ரேட் ரூட், இந்த ரூட்டில் எவ்வளோ ட்ரேட் நடக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த ரெட் கலர் டாட்டாக இருக்குல்ல, இந்த ரூட்டில் தான் நார்மலாக வந்து உங்களுக்கு ஷிப்பிங் கண்டெய்னர்ஸ் அவங்களோட ட்ரேடை வந்து நடத்திட்டு இருந்தாங்க. இந்த வழியாக தான் போவாங்க. இதுதான் நம்மளோட ரெட் சீ. இங்கே இருக்கிறது தான் பப் அல் மந்தபோட ஸ்ட்ரெயிட் இருக்குது. அங்கே வந்து சுவேஸ் கெனால் இருக்குது. இந்த வழியாக தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க. இந்த வழியாக அவங்க எவ்வளோ எடுத்துகிட்டு போனாங்கன்னா, குளோபலாக பார்க்கும்போது 12% ட்ரேடு இந்த வழியாக தான் நடந்துச்சு. இங்கே இந்த வழியாக தான், இந்த ரெட்ஸி வழியாக தான் குளோபலாக நம்ம பார்க்கும்போது 12% ட்ரேடு இந்த வழியாக தான் போகுது. இது மட்டும் இல்லாமல் ஏஷியாவுக்கும், இங்கே இருக்க ஏஷியாவுக்கும், இங்கே இருக்க யூரோப்புக்கும் கனெக்ட் பண்ணுற ஒரு ரூட்டு பார்த்திங்கன்னா இதுதான் ஷார்ட்டஸ்ட் ரூட்டாக இருக்குது. ஏன்னா இந்த இருக்க ஏஷியாவுக்கு போகணுன்னா இது வந்து ஷார்ட்டாக போகலாம், தூரமாக போகணுன்னா இப்படி சுற்றிட்டு தான் போகணும். என்ன பண்ணுற மாதிரி இருக்குது, ஆஃப்ரிக்காவே சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் ஏஷியாவையும் உங்களுக்கு யூரோப்பையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஷார்ட்டஸ்ட் ரூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் சீ தான். நிறைய ட்ரேடு வந்து இந்த வழியாக தான் போனாங்க. அதில் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 40% ட்ரேடு, ஏஷியாவுக்கும் யூரோப்புக்கும் 40% ட்ரேடு இந்த வழியாக தான் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன அவங்க பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக வந்து ஆயிலு, டீசல், ஃபியூவல் தான் வந்து மேஜராக இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 40% அந்த டிரான்ஸ்போர்ட் ஏஷியா டு யூரோப்பு இந்த வழியாக தான் நடக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த ஏரியாவை பிடிச்சா அவங்களால என்ன பண்ண முடியும், 40% ஏஷியா டு யூரோப் மட்டும் நான் சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் குளோபலில் இருக்க 12% என்ன பண்ணலாம் அவங்களால பிடிக்க முடியும், வெறும் இந்த 30 கிலோமீட்டர் பிடிச்சா. இது மட்டும் இல்லாமல் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபுட் ப்ராடக்ட்ஸும் இந்த வழியாக தான் போகுது. என்னென்னா பாம் ஆயிலும் சரி, கிரெயின்ஸாக இருந்தாலும் சரி, அரிசிகள், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வழியாக தான் போகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு இந்த சுவேஸ் கெனால் வழியாக எத்தனை பேரல்ஸ் ஆஃப் ஆயில் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 9.2 மில்லியன் பேரல்ஸ் பர் டே. ஒரு நாளைக்கு 9 மில்லியன் நம்ம சொல்லும்போது 90 லட்சம் பேரல்ஸ் ஒரு நாள் மட்டும் இந்த சுவேஸ் கெனால் வழியாக போகுது. 30% குட்ஸை வந்து கண்டெய்னரில் கொண்டு போகிறாங்களா, அது எந்த வழியாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவேஸ் கெனால். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து 30%. இந்த இடத்துல எவ்வளோ போகுதுன்னா 30% போகுதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. என்னென்னா போன வருஷத்தில் $1 trillion ஒர்த்தான கூட்ஸ் வந்து இது வழியாக போயிருக்கு. எவ்வளோ, $1 trillion. 1 ட்ரில்லியன்னா நம்மளுக்கு தெரியும் 1000 கோடின்னு நினைக்கிறோம். 1000 கோடி ஒர்த்தான கூட்ஸ் வந்து இந்த வழியாக போயிருக்கு. இது 30%. இந்த பப் அல் மந்தப் வழியாக எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40%. நம்ம யோசிக்கலாம், என்ன மேலே வந்து இது வெறும் 30% தான் இருக்குது, கீழே ஏன் 40% இருக்குன்னா, கீழே இருக்க இந்த கண்ட்ரீஸில் இருக்க எக்ஸ்போர்ட்ஸும் சரி, இந்த கண்ட்ரீஸ்க்கு வர இம்போர்ட்ஸும் சரி, இதெல்லாமே இங்கேயே ஸ்டாப் ஆகிடும். அதனால் இதில் வந்து 40%, இதில் வந்து 30%. அப்போ மேஜராக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பப் அல் மந்தப் அப்படின்ற ஒரு இதில் தான் நிறைய வந்து ட்ரேட்ஸ் நடக்குது. இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, சர்டன் குரூப் வந்துட்டு இதை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இது வழியாக தான் டிரான்ஸ்போர்ட் போகுது. அப்போ இதை டார்கெட் பண்ணால் என்ன பண்ண முடியும், நிறைய வர்த்தகத்தை நிறுத்தலாம் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜிக்கலாக என்ன பண்ணுறாங்க, அவங்க அணுகி அதை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அந்த குரூப்பு பேர் தான் வந்து ஹூதீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் இந்த ஹூதீஸ் வந்து இதுக்குள்ளே இறங்குறாங்க, யார் இவங்க, இவங்களோட மோட்டிவ் என்ன, அதை தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3rd சாப்டரில் பார்க்க போகிறோம். யார் இந்த ஹூதீஸ்? இந்த ஹூதீஸ் யாருன்னு நம்ம பார்க்கும்போது இவங்க அஃபிஷியல் நேம்னு பார்த்தீங்கன்னா அன்சர் அல்லான்னு அழைக்கப்படுறாங்க. அல்லானா தெரியும், காட், சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இவங்க யாருன்னா ஷியா முஸ்லீம். அவங்க வந்துட்டு ஷியா முஸ்லீமில் பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்ரி ஆர்கனைசேஷன். இவங்க எப்போ ஸ்டார்ட் ஆகுறாங்க பார்த்தீங்கன்னா 1990s ஸ்டார்ட் ஆகுறாங்க. கீழே யார் இவங்களை லீடராக வந்து நடத்துகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹுசைன் அல் ஹூதின்றவர் தான் நடத்துகிறார். அதனால தான் இவர் இந்த ஆர்கனைசேஷன் பேர் என்ன வச்சுருக்காங்க, ஹூதின்னு வச்சுருக்காங்க. எதுக்கு இவங்க வராங்க அப்படின்னு பார்க்கும்போது யெமன் பிரசிடென்ட்
அலி அப்துல்லா சேலா அப்படின்றவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, அவர் கரப்டான ஒரு பிரசிடென்ட்டு. என்ன பண்ணுறாரு, இவருக்கு பின்னாடி சவுதி அரேபியாவும் யுனைடெட் ஸ்டேட்ஸும் இருக்குது, இவங்க சப்போர்ட் பண்ணி இவர் வந்து கரப்டான பிரசிடென்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால ஒரு அகெயின்ஸ்டான ஒரு ரிபல் ஆர்கனைசேஷன், அதை சரிப்படுத்தணும்னு இவங்க இது பண்ணுறாங்க. 2003 இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லெபனீஸ் ஷியா பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்டரி ஆர்கனைசேஷன் ஹெஸ்புல்லான்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஸ்லோகனை அவங்களோட இது என்ன பண்ணிக்கிறாங்க, இவங்க ஏற்றுக்கிறாங்க. என்ன அவங்களோட ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா, டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல், கஸ்ட் ஜூஸ் அண்ட் விக்ட்ரி டு இஸ்லாம். என்னன்னா, அமெரிக்காவை வந்து அழிக்கணும், இஸ்ரேலை அழிக்கணும், ஜூஸ் மக்களை வந்து இது பண்ணிட்டு இவங்க வந்து வெற்றியாக இருக்கணும்னு தான் அவங்களோட ஸ்லோகனை இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா எடுத்துக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவரோட லீடர் பார்த்தீங்கன்னா 2004 ஏமனி மிலிட்ரி, என்னென்னா எமனோட மிலிட்ரினால என்ன பண்ணிடுறாங்க, இந்த லீடரை வந்துட்டு கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ண உடனே இவரோட பிரதர் என்ன பண்ணுறாருன்னா, அப்துல் மலிக் அல் ஹூதி அப்படின்றவர் தான் என்ன பண்ணிக்கிறாரு, தலைமை ஏற்றுக்கிறாரு. தலைமை ஏற்றுட்டு 2014 பார்த்தீங்கன்னா சேலா எமனோட பிரசிடெண்ட்டுக்கும் அவங்களுக்கும் இருந்த அந்த வாக்குவாதத்தை என்ன பண்ணிடுறாங்கன்னா சமரசம் பேசி 2 பேரும் இதுவாயிடுறாங்க. அவரோட உதவியால் என்ன பண்ணுறாங்க, எமனோட கேபிட்டலே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க கைப்பற்றுறாங்க. இப்போது அவரோட உதவியால் எமனோட நாட்டிலேயே என்ன பண்ணுறாங்க, நாட்டுனா ஃபுல் நாடும் இல்லை, அதில் இருக்க கேபிட்டல்லேருந்து ஒரு பாதி நாடு வரைக்கும் என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து கைப்பற்றுறாங்க. இதை கைப்பற்றிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்டரி ஆர்கனைசேஷனாக இருக்கிறதுனால இவங்க வந்து ஃபுல் நாட்டையும் இவங்க வந்து இது பண்ணிட போகிறாங்க அப்படின்றதுக்காக அங்கேருந்து சவுதி அரேபியாவும் அதே மாதிரி யுஏஇயும் என்ன பண்ணுறாங்க, கிளம்பி வந்து மீதி இருக்கிற இடத்த வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னைஸ்ட் கவர்மெண்ட்டாக மாற்றுறாங்க. இவங்க கேப்சர் பண்ண இடம் இல்லாமல் மீதி இருக்க இடம் ரொம்ப பரவக்கூடாதுன்றதுக்காக சவுதி அரேபியாவும் யுஏஇயும் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு மீதி இருக்க நடத்தை வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னைஸ்டு கவர்மெண்ட்டாக மாற்றுறாங்க. இது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியா வந்து ஏப்ரல் 2022 இந்த ஹூதி கும்பலோட வந்துட்டு யுஎனோட மத்தியில் யுஎனை வந்து ஒரு மத்தியஸ்தராக வச்சு அவங்களோட பீஸ் ட்ரீட்டி பண்ணலாம், அவங்க 2 பேருக்கும் பீஸ் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. அது அப்படியே போயிட்டே இருந்துச்சு, அப்படியே வந்து சமரசமாக போயிட்டே இருந்துச்சு. இது எப்போ திருப்பியும் பெருசாக வெடிக்குது, எப்போ இவங்க திருப்பி ஆக்ஷனுக்குள்ளே வராங்கன்னா 2023 நம்ம பார்த்துருப்போம், இஸ்ரேல் வர்சஸ் ஹமாஸ். அந்த வாரப்போ இவங்க திருப்பியும் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஏற்கனவே இஸ்ரேல் மேலே தான் இஸ்ரேலை தாக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க திருப்பியும் என்ன பண்ணுறாங்கன்னா ஹமாஸ் வாருக்கு போனதுனால இவங்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த வாருக்கு போய் இஸ்ரேலை வந்து தாக்குறாங்க. சரி, இவங்க போகிறாங்கன்னா இவங்களுக்கு பேக்கப் யார் பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஃபண்ட்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருது, அதை பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ 4வது யார் இந்த ஹூதிஸ் குரூப்பை வந்து பேக்கப் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய கண்ட்ரிஸ், இப்போ யூஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஈரான் தான் இவங்களை வந்து பேக்கப் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிரசிடென்ட் பைடன் என்ன பண்ணுறாரு, ஒரு ப்ரைவேட் மெசேஜ் வந்து ஈரானோட கேபிட்டல் தெஹ்ரான் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாரு. என்னென்னா நீங்கள் வந்து இதுவெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள், அவங்களுக்கு சப்ளை பண்ணுறதுல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நாங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியாவும் யூஎஸும் என்ன சொல்கிறாங்கன்னா ஈரான் தான் நிறைய வெப்பனை வந்து இவங்களுக்கு ஸ்மகிள் பண்ணியிருக்காங்க, ராக்கெட்ஸாக இருக்கட்டும் சரி ட்ரோன்ஸாக இருக்கட்டும் ஈரான் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா யுஏஇயில் வந்து இந்த ஹூதியை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. யுஏஇ அட்டாக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அதிலோட ட்ரோன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஈரானோட ட்ரோன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஈரான் வந்து இல்லைன்றாங்க. ஆனால் நம்ம நார்மலாக பார்க்கும்போது ஒரு குரூப் இது பண்ணுறாங்கன்னா பின்னாடி யாருனாச்சும் ஒருத்தர் இருக்கணும், பேக்கப் இருக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிகிற மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா யூஎஸும் அதில் வந்து இதுவாக இருக்கிறாங்க, என்னென்னா இவங்க பின்னாடி இருக்கிறாங்க, அது ஈரானாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா லெபனீஸ் முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி லெபனீஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப் இருக்காங்க, அவங்க கீழே இவங்க ட்ரைனிங் எடுத்தவங்க, இவங்க வந்து ஹெஸ்புல்லா அப்படின்ற ஒரு குரூப்பை சப்போர்ட்டர்ஸ் தான் இவங்க, அந்த சப்போர்ட்டர்ஸ் பேர் தான் ஹூதிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து நம்மளுக்கு இன்னும் கிளியராக தெரியல, யார் இவங்களை உண்மையாலே பேக்கப் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், ஒரு கண்ட்ரி ஏதோ பேக்கப் பண்ணுது அப்படின்றா மட்டும் யூஎஸும் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே இதுவாக இருக்காங்க. நம்ம 5வது என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஹூதிஸ் வந்து ஹெமனில் எவ்வளோ கண்ட்ரோல் வச்சுருக்காங்க, எந்த அளவுக்கு இவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்றதான் 5வதாக பார்க்க போகிறோம். எவ்வளோ பார்ட் ஆஃப் யமனை வந்து இந்த ஹூதிஸ் குரூப் அப்படின்ற கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு தெரியும் யமன் வந்து ரெட் சீயோட ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. இதோட ஃபுல் மேப் தான் பார்க்குறோம். யமன் இப்படி தான் இருக்குது ஃபுல்லாக. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹூதிஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது
ஒரு இதுவாக இடத்த என்ன பண்ணிகிட்டே இருக்கேன், கேப்சர் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு சாதா அப்படின்ற ஒரு இடத்த கண்ட்ரோல் பண்ணாங்க. அதுக்கப்புறமா முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இவங்க யாரோட இதில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா யமனோட பிரசிடெண்ட்டோட ஹெல்ப்பால் தான் என்ன பண்ணாங்க ஒரு இதுவாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, முக்கியமான இடமா யமனில் முக்கியமான இடமா இருக்க சானா அப்படின்ற ஒரு இடத்த பிடிக்கிறாங்க. சானானா ஒன்றும் கிடையாது, அவங்க யமனோட கேபிட்டலில் பிடிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், கேபிட்டலாக இருக்கிறதுனால முக்கால்வாசி பாப்புலேஷன் யமனோட மக்கள் தொகை எங்கே அதிகமாக இருக்குன்னா கேபிட்டல் தான் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த ஏரியா தான் பார்த்தீங்கன்னா யமனோட லெஃப்ட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி மக்கள் வாழ்கிற இடமா இருக்குது. இந்த இடத்த பார்த்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்த ஒன்று ஒன்றா பிடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 2012 கொஞ்சம் பிடிக்கிறாங்க, 2014 எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்க, திருப்பியும் 2015 அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் போது தான் அதுக்கப்புறமா தான் யார் வந்து சவுதி அரேபியாவும் நெக்ஸ்ட் யுஏஇயும் பார்த்தோம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டாப் பண்ணுறாங்க. இந்த விஷயங்கள் பார்க்குறோம். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த நாட்டை கேப்சர் பண்ணும்போது இவங்க வந்து டிஃபேக்டோன்னு சொல்லுவாங்க. டிஃபேக்டோன்னு ஒன்றும் கிடையாது, பவரில் இருப்பாங்க ஆனால் அஃபிஷியல் கிடையாது. இப்போ தாலிபான் வந்துட்டு கேப்சர் பண்ணாங்க, அதே மாதிரி இவங்களும் கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க என்னென்னா பவரில் இருந்தாலும் அஃபிஷியல் கவர்மெண்ட்டுன்னு மற்ற கண்ட்ரீஸ்னால இந்த இடத்த என்ன பண்ணல, ஏற்றுக்கல. ஆனால் இந்த சைடில் இருக்க இடம் நம்ம இந்த க்ரீன் ஏரியாவை என்ன பண்ணுறோம், முன்னாடியே சொல்லி நம்ம சவுதியை வந்துட்டு இதை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னைஸ்டு ஒரு கண்ட்ரியாக வந்து இது பண்ணுறாங்க. இதை வந்து இது இப்போ யார் வந்து இது கீழே யாரோட லீடர்ஷிப் கீழே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெம்பர் சேர்ந்த பிரசிடென்ஷியல் லீடர்ஷிப் கவுன்சில் கீழே தான் இந்த ஏரியா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சும்மா சொல்லணும்னா ஒரு கம்பெனிக்கு எப்படி லீடர்ஷிப் இருக்காங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த கண்ட்ரிஸ் இந்த இடத்த வந்து 8 மெம்பர்ஸ் சேர்ந்த ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பிரசிடென்ஷியல் லீடர்ஷிப் கவுன்சில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ யூஎன் பேசுனாங்க, யூஎன் வந்து யமன் கிட்ட பேசுனாங்கன்னா இந்த இடத்த தான் பேசுவாங்க தவிர இதுக்கிட்ட பேச மாட்டாங்க. அதனால் இப்போ நம்ம பார்க்கும்போது யமன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த ஏரியாவை தான் குறிக்குது, இந்த ஏரியாவை குறிக்கல. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏன் இந்த ஹூதிஸ் வந்து கரெக்டாக இந்த சைடு ரெட்சி வந்து இங்கே இருக்குது, ரெட்சிக்கு பக்கத்தில் இருக்கதா ஏன் இவங்க பிடிச்சாங்க, அது மட்டும் இல்லாமல் ரெட்சியை இவங்க கேப்சர் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம 6th சாப்டரில் பார்க்க போகிறோம். 6th ஏன் இந்த ஹூதிஸ் வந்துட்டு ரெட்சியை வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த ரெட்சியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யமன் பக்கத்தில் இருக்கிறனால யமன் பக்கத்தில் இருக்க பப் அல் மந்திப் அப்படின்ற ஒரு இடத்த என்ன பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க. அது என்னன்னா 30 கிலோமீட்டர் அகலம் இருக்க இடம். இந்த வழியாக தான் உங்களுக்கு என்ன ஆகுது, ஷிப்ஸ் எல்லாமே கிராஸ் ஆகுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணி இந்த இடத்த பிடிச்சா இஸ்ரேலுக்கு போகிற ஷிப்பு கூட்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம், கட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களோட அட்டாக்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா November 19 அப்போ பஹாமாஸ்லேருந்து ஒரு ஷிப்பு வருது. அந்த ஷிப்போட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸி லீடர். அந்த கேலக்ஸி லீடரை தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஷிப்ஸை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 20க்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா ஷிப்ஸை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இந்த 20க்கு மேலே இருக்க ஷிப்ஸில் எந்தெந்த கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஹாமாஸ்லேருந்தும், கிரீஸ்லேருந்தும், சிங்கப்பூர்லேருந்தும், யூஎஸ்லேருந்தும், நார்வேலேருந்தும், பனாமாலேருந்தும் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வர ஷிப்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க அட்டாக் பண்ணும்போது எதில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இஸ்ரேலுக்கு போகிற ஷிப்பும், இஸ்ரேல் ஓன் பண்ணுற ஷிப்பும், இல்லை இஸ்ரேலோட ஃப்ளாக் இருக்கிற ஷிப்பும், இஸ்ரேலுக்கு ட்ரேடு நடக்கிற ஷிப்பும், இதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு சம்மந்தமே இல்லாமல், இஸ்ரேலுக்கும் அந்த நாட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத ஷிப்ஸ் எல்லாம் கூட என்ன பண்ணுறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு நிறைய ஜேர்னலிஸ்ட்டும் நிறைய ரிசர்ச் பண்ணுறவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா இஸ்ரேலு கூட டையாக இருக்கிற டைரெக்டாகவும் சரி இன்டைரக்டாகவும் சரி டையாக இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, தாக்குறாங்க. இதனால் என்ன ஆகும்னா இஸ்ரேலுக்கு வந்து டைரெக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ வாரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் இஸ்ரேலை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட இதுவை கம்மி பண்ணுறதுக்காகவும் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா இன்டைரக்டாகவும் சரி டைரெக்டாகவும் சரி இஸ்ரேலை மட்டும் தாக்காமல் பல்வேறு குளோபலாக இருக்கிற கண்ட்ரிஸும் என்ன பண்ணுது, தாக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா நிறைய கண்ட்ரிஸ்க்கு லாஸ் ஆகுது, குளோபலாக வந்து ட்ரேடும் என்ன ஆகுதுன்னா கம்மியாகுது. அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், 7th சாப்டரில் எவ்வளோ குளோபல் ட்ரேடு வந்து இப்போதைக்கு கம்மியாக இருக்குது, எவ்வளோ லாஸஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, வெறும் இந்த 30 கிலோமீட்டர் இடத்த பிடிச்சதுனால எவ்வளோ லாஸஸ் வந்து கண்ட்ரிஸ் ஃபேஸ் ஆகுது அப்படின்றது தான் நம்ம 7th சாப்டரில் பார்க்கணும். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா இவங்க இதை கேப்சர் பண்ணதுனால
குளோபல் ட்ரேடை எப்படி எது பாதிக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னன்னா, நம்ம டாப் 10 குளோபல் ட்ரேடிங் பண்ணுற ஷிப்ஸ் கம்பெனிஸில் வந்து டாப் 10ல் வந்துட்டு 7 கம்பெனிஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வழியாக இனிமேட்டு எடுக்க வேணாம், ஏன்னா இது ரிஸ்க்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுக்காக இந்த வழியாக எடுக்க வேணாம்ன்றதுக்காக ரீரூட் பண்ணிட்டாங்க. இந்த 7 கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா குளோபலாக பார்க்கும்போது 2/3 இவங்க தான் வந்து டிரான்ஸ்போர்ட்டே பண்ணிகிட்ருக்காங்க. உலகத்தில் நம்ம பார்க்கும்போது 3/2 பங்கு டிரான்ஸ்போர்ட் எப்படி நடக்குதுன்னா இந்த கம்பெனிஸ் வழியாக தான் நடக்குது. இந்த 7 கம்பெனிஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேண்டாம் இது ரொம்ப ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுனால வேறு ரூட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. வேறு ரூட்டுன்னு பார்க்கும்போது மேஜராக 2 ரூட்டு தான் இருக்குது. ஒன்று என்னதுன்னா கேப் ஆஃப் குட் ஹோப்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா ஆஃப்ரிக்கா கீழே போகிறது. இன்னொன்று வந்து பனாமா கேனல்னு ஒன்று இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், இந்த கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாக போனால் என்ன பாதிப்புகள் ஏற்படும். ஏன்னா முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இந்த சுவேஸ் கேனால் தான் வந்துட்டு இருக்கிறதுல ஈஸியஸ்ட் ரூட்டு, சீக்கிரமாக போகிற ரூட்டு. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, லாங் ரூட் எடுக்கிறாங்க. லாங் ரூட் எடுக்கிறதுனால என்ன பாதிப்பு இருக்குது, கீழே சுற்றி போகிறதுனால கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாக போகிறதுனால 5000 கிலோமீட்டர் என்ன ஆகுதுன்னு ஆட் ஆகுது. இந்த 5000 கிலோமீட்டர்னால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ஒரு வாரத்துலேருந்து 2 வாரம் பிரயாணம் டைம், அந்த வாயேஜ் பண்ணுற டைம் என்ன ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரா ஆகுது. இதில் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா மேயர்ஸ்க் அப்படின்ற ஒரு ஷிப்பிங் கண்டெய்னர் கம்பெனி பார்த்துருப்போம். நம்ம நார்மலாக ரோட்டில் போகும்போது நிறைய கம்பெனி கண்டெய்னர் சைடில் இந்த மேயர்ஸ்க் அப்படின்னு தான் எழுதியிருக்கும். இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கேப் ஆஃப் குட் ஹோப் கீழே தான் போகிறாங்க. இதனால் என்ன ஆகுது, 5000 கிலோமீட்டர் மட்டும் இல்லாமல் 1லேருந்து 2 வாரம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகுது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், காஸ்ட்டு வந்து என்ன ஆகும்னா அந்த பொருளோட காஸ்ட் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஏறும். இந்த ஷிப்போட ரூட்டு எக்ஸ்ட்ரா வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ்லேருந்து எல்லாமே என்ன ஆகும், எக்ஸ்ட்ரா ஆகும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்துட்ட பிறகு ஒரு 40 ஃபுட் கண்டெய்னர் சைனாலேருந்து நார்தர்ன் யூரோப்புக்கு வர்றது ப்ரைஸ் வந்து முன்னாடி வந்து $1,500 இருந்தது. இப்போ எவ்வளோ ஜம்ப் ஆகிருக்குன்னா $4,000 ஜம்ப் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 2.5 மடங்கு கிட்ட என்ன இருக்குது, ப்ரைஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனது பார்த்திங்கன்னா இன்னும் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா பேண்டமிக் டைமில் பார்த்தீங்கன்னா $14,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு. இருந்தாலும் அந்த 2.5 மடங்குன்றது பார்த்தீங்கன்னா கடைசியில் எங்கே போய் ஏறும்னு பார்த்தீங்கன்னா பொருளோட விலையில தான் ஏறும். இந்த நேரம் கூடுதலனால இப்போ வந்து ப்ரைஸ் மட்டும் ஏறாமல் உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டு போகிற கூட்ஸ் எல்லாமே என்ன ஆகிடும்னா உங்களுக்கு அழிவு போயிடும். அதனால் என்ன ஆகுதுன்னா நிறைய கூட்ஸு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீக்கிரமாக கெட்டு போகிற பழங்களோ ஃப்ரூட்ஸோ அதை என்ன பண்ண முடியாது, அங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா ரூட் என்ன ஆச்சு, உங்களுக்கு டேஸ் என்ன ஆகுது, அதிகமாகுது. அதனால் அந்த எக்ஸ்போர்ட்ஸும் இம்போர்ட்ஸும் உங்களுக்கு என்ன ஆகும், அடி வாங்குது. இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா 300 வெசல்ஸ் கண்டெய்னர் ஷிப்பு கொண்டு போகிற 300 கண்டெய்னர் ஷிப் என்ன ஆச்சுன்னா அங்கேயே வந்து பிளாக் ஆகிடுச்சு. இதனால் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா 12% ட்ரேட் என்ன இருக்குன்னா இங்கே ஸ்டாப் ஆகிருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னொரு ரூட் இருக்குது, அதுதான் பனாமா கேனல்னு சொல்கிறோம். பனாமா கேனலில் வந்து அந்த இடத்துல அந்த காலத்தில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பசிபிக்லேருந்து அட்லாண்டிக் ஓஷன் வழியாக போகிறவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் என்ன ப்ராப்ளம் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, மழை கம்மியாக இருந்ததுனால ஷிப்பு இருக்குது, ஒரு லார்ஜ் ஷிப்பு அந்த வழியாக போகணுன்னா அந்த சீ லெவல்னு ஒன்று இருக்குது, அது தண்ணி ஆழம்னு ஒன்று இருக்குது. இவ்வளோ ஆழம் இருந்தால் மட்டும்தான் அந்த பெரிய ஷிப் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. மழை கம்மியாக இருந்ததுனால அது என்ன ஆச்சு, தண்ணியோட ஆழம் கம்மியாகிடுச்சு. அதனால் அந்த சைடு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் போக வேண்டிய ஒரே இடம் எந்த சைடு போய் ஆகணும்னா இந்த கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாக தான் போய் ஆகணும். நம்மளுக்கு இன்னொரு யோசனை இருக்கலாம், சரி இப்படி போகிறதுக்கு நம்ம வந்து ஃப்ளைட்டில் போயிட்டா, ஃப்ளைட்டில் வந்து கூட்ஸ் அனுப்பிச்சிட்டோன்னா ஏர்வே வழியாக போயிட்டா இன்னும் கம்மியாகுமே, இன்னும் அதை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். ஆண்டனோவா அப்படின்ற ஒரு பிக்கெஸ்ட் லார்ஜஸ்ட் கமர்ஷியல் ஃப்ளைட் இருக்குது. அந்த லார்ஜஸ்ட் கமர்ஷியல் ஃப்ளைட்டில் எவ்வளோ கூட்ஸ் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா 1900 டன்ஸு மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும். 1900 டன்னு மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் இந்த கமர்ஷியல் ஷிப்பில் எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,30,000 டன் ஆஃப் குட்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்மளுக்கே தெரியுது, டிஃப்ரென்ஸ் தெரியுது. 1900 எங்கே இருக்குது, 1,30,000 டன்ஸ். அதனால் ஒரு வாட்டி ஒரு ஷிப்பு போனாலே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா பல மடங்கு கூட்ஸ் எடுத்துகிட்டு போகுது. இது மட்டும் இல்லாமல் ஏர்வேயில் போகிறது எப்போதுமே காஸ்ட்டு அதிகமாக தான் இருக்கும். ஷிப்பில் போகிறது வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. என்னென்னா 3 மடங்கு வந்துட்டு உங்களுக்கு ஏர்வேஸில் போகிறது எப்போதுமே ரேட் அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் நிறைய கண்ட்ரிஸ் எந்த வழியாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ஷிப் வழியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது இந்த ரூட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க, இப்போ இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுல ஒரு கண்ட்ரியும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் இருக்குது. இந்தியாவும் நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் எந்த வழியாக போச்சுன்னா இந்த வழியாக தான் போச்சு. இப்போ இவங்க ஸ்டாப் பண்ணதுனால நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியாவுக்கு இது என்ன எஃபெக்ட் இருக்குது, எவ்வளோ நம்மளுக்கு லாஸ் ஆகிருக்கு, இதே தொடர்ந்து போனால் எவ்வளோ லாஸ் ஆகலாம் அப்படின்றத நம்ம 8th சாப்டரில் பார்க்க போகிறோம்.
இப்போது எட்டாவது என்ன பார்க்கணும்னா எப்படி இது இந்தியாவோட ட்ரேடை வந்து பாதிக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வர கம்மிங் ஃபினான்ஷியல் இயரில் இது இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணியே இருந்தால் இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட $30 பில்லியன் கிட்ட என்ன ஆகலாம், ட்ரேடு வந்து ஸ்டாப் ஆகலாம். $30 பில்லியன் நம்ம சொல்லும் போது 2,40,000 கோடி ரூபாய் வந்து என்ன ஆகலாம், ட்ரேடு வந்து இங்கேயே ஸ்டாப் ஆகலான்றது ஒரு அசம்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வர வருஷத்தில் இதே மாதிரி அவங்க ஸ்டாப் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா, அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து நம்மளுக்கு யூஎஸ்க்கும் சரி யூரோப்புக்கும் சரி சீக்கிரமாக போகணும்னா இந்த ரூட்டை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாவோ இல்லை வேறு ரூட்டை யூஸ் பண்ணுறாங்கன்னா என்ன ஆகுதுன்னா, ஷிப்பிங் காஸ்ட் என்ன ஆகுதுன்னா 20-40% என்ன ஆச்சுன்னா ஏற்கனவே ஏறிடுச்சு. இன்னும் இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா என்ன ஆகலாம், இன்னும் ஏறிக்கிட்டே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு 20-40% அந்த விலையில ஏறிக்கிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் யூனியனுக்கு நம்ம பார்க்கும்போது இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனாக தான் இருக்குது. அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து ட்ரேட்ஸ் எல்லாம் கம்மியாகுது. அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா லேபர் இன்டென்சிவ் செக்டார்ஸ். லேபர் இன்டென்சிவ் அப்படின்னு சொல்லும்போது ஆட்கள் அதிகமாக தேவைப்படுற செக்டார்ஸ்லாம் இருக்குது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது, ஜுவல்லரி இருக்குது, ஜெம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி செக்டார்ஸ்லாம் வந்துட்டு நம்ம தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம், அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் என்ன ஆகும்னா அப்படியே அவங்களுக்கு கட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் கான்பூர் தெரியும், கான்பூரில் வந்துட்டு என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா லெதர்ஸு, பிளாஸ்டிக்ஸு, அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு மாதத்துக்கு 300 கோடி வர்த்தான கூட்ஸை வந்து எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன அவங்க லாஸ்ட் இயரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5,500 கோடி வர்த்தான கூட்ஸை வந்து யூரோப்புக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், அது என்ன ஆகலாம், இந்த 5,500 கோடிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணது என்ன ஆகலாம், அப்படியே கட் ஆஃப் ஆகலாம். அப்படியே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாலும் இந்த சைடு வழியாக பண்ணாலும் ரேட் என்ன ஆகும்னா உங்களுக்கு அப்படியே டபுள் கூட ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த நிலைமையில் என்ன ஆச்சுன்னா 100 கோடி வர்த்தான கூட்ஸ் இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு அந்த ரூட் வழியாக போல் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மூணாவது என்ன பார்க்குறோன்னா இந்தியா வந்து 38,000 கோடி அளவுக்கு வேல்யூ உள்ள பாஸ்மதி ரைஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபிஸ்கல் இயரில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயரில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம். இப்போது இது அவங்க ஸ்டாப் பண்ணதுனால பிரசிடென்ட் ஆஃப் ஆல் இந்தியா ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 20 டன் கொண்ட கண்டெய்னர் முன்னாடி எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $600 இருந்துச்சு. இப்போ அது எவ்வளோ ப்ரைஸ் ஜம்ப் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா $2,000 ஜம்ப் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 மடங்கு கொஞ்சம் அதிகமாக என்ன இருக்குது, ஜம்ப் ஆயிருக்கு. அப்போது நம்ம பாஸ்மதி முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி பாஸ்மதியோட ரைஸோட வேல்யூலாம் என்ன ஆகும்னா உங்களுக்கு 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அசம்ஷன் தான் தவிர இந்தியா கவர்மெண்ட் இன்னும் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே விடலை. என்னென்னா எவ்வளோ லாஸ் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலை. இப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இந்த எக்ஸ்போர்ட்ஸ் போர்டோட பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் உள்ளே போயிட்டு தான் இருக்குது. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கவர்மெண்ட்லேருந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரல. எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, எவ்வளோ எக்ஸ்போர்ட் ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்ற அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. அது கூடிய சீக்கிரத்தில் கொடுக்கலாம். கொடுத்தா தான் நம்மளுக்கு தெரியும் உண்மையாக எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்குன்னு தெரியும். இந்த அசம்ஷன் தான் என்னென்னா வர ஃபினான்ஷியல் இயரில் $30 பில்லியன் கிட்ட என்ன பண்ணலாம், லாஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா முக்கால்வாசி நம்ம பார்க்கும்போது யூஎஸ்க்கும் சரி யூரோப்புக்கும் சரி நம்ம யூஸ் பண்ணுற ரூட் எதுவாக தான் இருக்குது, ரெட்சியாக தான் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தியா வந்து ஒரு வார்ஷிப் அமைச்சிருக்கு, அந்த அரேபியன் சீக்கு அமைச்சிருக்கு. எதுக்காக பார்த்தீங்கன்னா லைபீரியன் ஃப்ளாக்டு ஷிப்பை வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஹைஜாக் பண்ணியிருந்தாங்க. இந்தியன் நேவி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஸ்கியூவும் பண்ணிட்டாங்க. அந்த விஷயங்களை நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்துட்ருக்கோம். த்ரெட்ஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸை வந்து 25% கிட்ட என்ன இருக்குன்னா ஹோல்ட் பேக் பண்ணி வச்சுருக்கு. 25% எக்ஸ்போர்ட்டில் வந்துட்டு என்ன இருக்குன்னா ஹோல்ட் பேக் பண்ண வச்சுருக்கு. இதனால் நம்ம நிறைய பார்த்தோம். இந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இன்னொரு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா போன வருஷம் ஏப்ரல்லேருந்து நவம்பர் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ எக்ஸ்போர்ட் இருந்துச்சோ அது வந்து இப்போது வெறும் இந்த 3 மாதத்தில் 6.5% வந்து என்ன இருக்குது, கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா போன ஏப்ரல்லேருந்து நவம்பர் எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணோமோ அதுலேருந்து 6.5% கம்மியாக இருக்குது. இது இன்னும் கம்மியாகலாம் அப்படின்ற மாதிரி கூட டேட்டா சொல்கிறாங்க. ஹூதிஸ் அவங்க ஃபர்ஸ்ட் அட்டாக் நவம்பர் 19 ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது வரைக்கும்
வரைக்கும் எவ்வளோ அட்டாக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 26 அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதில் ரீசெண்டாக பண்ணதான் பிக்கெஸ்ட் அட்டாக். அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 21 ட்ரோன் அட்டாக்கு 3 மிசைல் வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதை வந்து யார் தடுத்து நிறுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா யூஎஸும் யூகேவும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதை தடுத்து நிறுத்திருக்காங்க. இப்போ தான் ரீசெண்டாக வந்து பிக்கெஸ்ட் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது இப்போ என்ன ஆச்சுன்னா கவுண்டர் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யூஎஸும் யூகேவும் கவுண்டர் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் இந்த ஹூதிஸ் அப்படின்ற குரூப் வந்து அவங்க நிறுத்துறதா இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேலோட வார் எப்போ நிறுத்துதோ அப்போ தான் நாங்களும் சமரசத்துக்கு வருவோம், அப்போ தான் நாங்களும் நிறுத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இஸ்ரேல் எவ்வளோக்கு எவ்வளோ வார் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நாங்களும் வார் பண்ணுவோம் தான் சொல்கிறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்தியாவும் சரி மற்ற நாடுகளும் சரி இதனால் அஃபெக்ட் ஆகுது. முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்தியாவிலேருந்து 80% இது வரைக்கும் யூரோப்பு போகிறது ட்ரேட்ஸ் எல்லாமே என்ன இருக்குன்னா அஃபெக்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே சொன்னோம், இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் சார், நீங்கள் என்ன கேட்கலான்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அதை வாங்குறவங்களுக்கு தானே ப்ரைஸ் ஏறும், அப்போ வாங்குறவங்களுக்கு தானே பிரச்சனை, நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இப்போ சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, இப்போ ஒரு ப்ரைஸ் ஏறுதுன்னா அதை வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, கம்மியாக வாங்குவாங்க. இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், நம்ம தக்காளி வந்து ஒரு 20 ரூபா ஒரு கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 3 கிலோ வாங்கி சமையல் செய்வோம். அதுவே தக்காளி வந்து ஒரு கிலோ 100 ரூபாய்க்கு போகுதுன்னா அப்போ நம்ம என்ன யோசிப்போம்னா தக்காளி தேவை இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா கம்மியாக தான் வாங்குவோம். அதோட ப்ரைஸ் என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்குறோம், ஷிப்மெண்ட் நம்ம பாட்டுன்னு அனுப்பிச்சிடலாம், கடைசியில் அவங்க வாங்கலை அப்படின்னா என்னாவும் வேஸ்ட் ஆகும், திருப்பி அதை அனுப்பிச்சி விட்றாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணதும் இல்லாமல் சரி நம்ம தான் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், 2-வே சார்ஜும் நம்ம தான் வந்து பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ கடைசியில் யாருக்கு அடி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வாங்குறவங்களும் சரி விற்கிறவங்களுக்கும் சரி 2 பேருக்கும் அடி வாங்கும். இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன நம்மளுக்கு மேஜராக அடி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வேர்ல்டு எக்கனாமி ஃபோரமோட சீஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவோட ஆயில் ப்ரைஸ் எல்லாமே பீக் அடிக்கலாம், ஹைக் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா முக்கால்வாசி ஆயில் வந்து அந்த சைடில் இருந்தால் வருது, அதனால ஆயில் ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் நீங்கள் போன வாட்டி வந்து கிஷோர் சார் சொன்னதும் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் இப்போ ரிப்போர்ட்ஸும் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. இப்போ இன்டர்நேஷ்னலாக என்ன சொல்கிறாங்கன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், டெக்னிக்கலாகவும் சரி ஃபண்டமெண்டலாகவும் சரி நம்ம என்ன பார்க்கலாம்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஆனால் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இதோட இம்பேக்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா அது குளோபல் கிராஷாகவோ மற்ற ஒரு இது இந்தியாவுக்கு ஒரு கிராஷாகவோ வருமானா அதெல்லாம் வரதுக்கான சான்சஸ் இல்லை, நம்ம ரொம்ப பயப்படவும் வேணாம். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்னா இந்த ஹூதிஸ்ன்ற குரூப் எதனால் இது பண்ணாங்க, இவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இஸ்ரேலோட வார் நிற்கிற வரைக்கும் இவங்களும் போராடவும் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன ஆகலாம்னா எக்ஸ்போர்ட் கொஞ்சம் அடி வாங்கலாம், நம்ம மேஜராக பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ரூட்டை வந்து மாற்றி என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் ரூட்டை மாற்றி என்ன பண்ணுறாங்க, வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இன்கேஸ் அப்படியே உங்களுக்கு வந்து வேறு என்ன சேஞ்சஸ் இருக்குது, யார் என்னாச்சும் அவங்க எதனாச்சும் வேறு இடத்துல எதனாச்சும் அட்டாக் பண்ணுறாங்க, அதனால் வேறு என்னாச்சும் மேஜராக பாதிப்பு வரும் அப்படி என்னாச்சும் நியூஸ் வந்துச்சுன்னா அதை நான் உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணும். அதுக்காகவும் ஸ்டே டியூன்டாக இருங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போது சொன்ன விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரெட் சீ ஏன் ரொம்ப முக்கியமான விஷயம், இடம், அதை ஏன் இவங்க கேப்சர் பண்ணாங்க, அதை கேப்சர் பண்ணதுனால இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஆனாலும் அந்த பிரச்சனைகள் வந்துட்டு குளோபல் கிராஷாக வராது அப்படின்ற அளவுக்கு எனக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.